நம்ம தேசத்தை வந்து பார்த்துட்டு சொன்னா ஆஹா என்ன பரதகண்டம்னா எங்க பார்த்தாலும் மார்கே மார்கே ஜாயதே சாது சங்கா சங்கே சங்கே சூயதே கிருஷ்ண கீர்த்தி கீர்த்தௌ கீர்த்தௌ ஜோததே கிருஷ்ணமூர்த்தி மூர்த்தௌ மூர்த்தௌ ஜாயதே பிரம்மசங்கா. பத்தி பேசுற மகான்களாம் வழியில் ரோடெல்லாம் மார்க்கே மார்க்கே ஜாயதே சாது சங்கா. சாதுக்கள் 10 பேர் நின்று அங்க போனா என்ன வரும் பேச்சா பேசுறா? அவன் பீச்சில் 10 சாதுக்கள் நின்னா வரும் பேச்சா பேசுவா? சுடலா இருந்தா சுடல் வாங்கி தந்துருப்பான். சங்கே சங்கே சூயதே கிருஷ்ண கீர்த்தி. சுண்டல் எனக்கு என்னமா தெரிஞ்சதுன்னு நினைக்காதீங்க, நான் வாங்கி தங்க இல்ல. சுந்தரவனை பாக்குறேன்னு இல்லையா, அப்படி கார்ல போறபோது அப்படியே தங்குறான், அர்ச்சனை பண்ணிக்கிறா போல பண்ணிக்கிறான். சுண்டல் விற்கிறவன் என்னமா இருக்கான் தெரியுமா? விசூதியும் விபூதியும். சுந்தரவன் அப்படி இல்லைன்னு பண்றவன் என்ன இருக்கான். சங்கே சங்கே சூயத்தே கிருஷ்ண கீர்த்தி. கோபாலனை பத்தி பேசுறாளா கூட்டத்துக்கு கூட்டம். அப்படி கோபாலனை பத்தி பேசுறத காட்டா என்ன ஆறுதுன்னா சுவாமி உள்ள கிருஷ்ணமூர்த்தி தெரியுதா. அந்த மூர்த்தி தெரிய ஆரம்பிச்ச உடனே என்ன ஆறுதுன்னா ஜீவன் மறந்து போய் பிரம்மத்தோட சேர்ந்து போயிடுறானா. கீர்த்தம் கீர்த்தம் ஜோததே கிருஷ்ணமூர்த்தி மூர்த்தௌ மூர்த்தௌ ஜாயதே பிரம்மசங்கா. அப்படியே உலகத்தை மறக்க முடியா பண்ணிவிடலாம் பகவானை பத்தி பேசி பேசி. அது மாதிரி ஆகணும், அந்த நிலை வரணும். பரதகண்டம் அப்படின்னு சொல்லி நம்ம தேசத்தை வந்து பார்த்துவிட்டு கவிகள்லாம் அப்படி பரதகண்டத்தை வர்ணிச்சால் சாது சங்கம் ஆண்களுடைய சங்கம் என்ன பண்ணும்? சகல க்ஷேமத்தையும் கொடுத்துவிடும். எல்லா தேவதைக்கும் மேற்பட்ட தேவதை அம்பாள்னு தேவி பாகவதத்துல சொல்றார். அதற்கு என்ன காரணம்னா சர்வதேவதைகளுடைய சக்தி தேஜஸால நிர்மிதமான மூர்த்தி அது அம்பாள். அதனாலதான் பெருமை. அதனால விஷ்ணுவை பூஜிச்ச புண்ணியம், சிவனை பூஜிச்ச புண்ணியம், பிரம்மாவை பூஜிச்ச புண்ணியம், குபேரனை பூஜிச்ச புண்ணியம், ஸ்கந்தனை பூஜிச்ச புண்ணியம், எல்லா புண்ணியமும் கிடைக்கிறது அம்பாள் ஆராதிச்சா. அதனாலதான் அம்பாள் உபாசகாலுக்கு தனிச்சிறப்பு, தனியான பெருமை. அஷ்டாதச புஜாம் திஜாம் அங்கிருந்து வந்து அம்பாளை வந்து பார்த்தாலாம். பார்த்தா 18 கைகளோட, இன்னும் ஆயிரக்கணக்கான கைகளோட, இந்திராதி தேவர்களுடைய ஆயுஷத்தோட, திவ்ய சௌந்தரியத்தோட அம்பாள் பிரகாசிக்கிறாள். அஷ்டாதச புஜாம் திவ்யாம் சர்வாபரணபூஷிதாம் சர்வலக்ஷண சம்பன்னாம் வராயுதராம் சர்வலட்சண சம்பன்னாம். ஒரு ஸ்திரீக்கு என்னென்ன லட்சணம் வேண்டுமோ அத்தனையும் இருக்காம். அது மாதிரி ஆபரணமாம். ஸ்திரீகளுக்கு இன்னென்ன ஆபரணம் வேணும்னு காமசாஸ்திரத்தை சொன்ன வாத்தியாயங்கள் சொல்றார். மூக்குத்தி வேணுமா, குங்குமம் வேண்டுமா, மஞ்சள் தடவிக்கணுமா, காட்பாசகஞ்ச தாம் கூப்பாசகஞ்ச தாம்பூலம் மங்கல்யாபரணம் ததா. எத்தனை போட்டுக்கணுமாம் நித்தியம், மஞ்சள் பூசிக்கணுமா, மையிட்டுக்கணுமா. என்ன கண்ணுல சில தோஷங்கள் இருக்கான், அது போகணுங்கிறார். திருஷ்டியை கொடுக்கக்கூடிய தோஷம், திருஷ்டி தோஷத்தை. புருஷனுக்கு அவளே ஆகாரம் போடுவாள். அவன் 50-60 இட்லி தம்பான், அவளே அண்ணன் போய் சிரிப்பாரு. எதுக்கு உதம் மாதிரி திங்குறதே சரி, வாக்க வாக்க திங்குறதுன்னு அண்ணன் போய் கருத்துன்னு சிரிப்பாரு. கண்ணால பார்த்துட்டு தானே சிரிக்கிறா. வயத்த குடையும் அவனுக்கு அதெல்லாம் இல்லாம இருக்க மையிட்டுண்டா. ஆனா இப்ப அதுக்கு அவசியம் இல்லை. இவனுக்கு தான் ஒரு இட்லி திங்க முடியலையே. இந்திரவனை பத்தி ஹரித்ரான் கஜ்ஜலம் செய்து சுந்தூரம் குங்குமம் ததா கூப்பாசகஞ்ச தாம்பூலம் மங்கல்யாபரணாச்ச தேசசம்ஸ்கார கபரி பக்துர் ஆயுஷ்யமிச்சந்தி விஷயேன்ன பதிவிரதான்னு துவேஷம் வருமா? மூக்குத்தி வாண்டாம்னு தோணுமா? காதுல தோடு போட்டுண்டா வக்கம்னு தோணுமா? குங்குமம் விட்டுண்டா அது குறைச்சல்னு தோணுமா? அப்ப
அப்படிலாம் தோணும். வெத்தலை போட்டுக்கொண்டா அது பல்லு செவந்து போடுவான். வெளுப்பா வச்சுருந்தா என்ன, அதனால என்ன உனக்கு பல்லே விழுந்துடுமே. அப்புறம் தாம்பூலம் இல்லைன்னா, சுண்ணாம்பு சேரலைன்னா அப்புறம் ஒண்ணுமே இல்லை. சாதம் ஜெரிக்காது. அப்புறம் இனிமே அதை சாப்பிடு இந்த இதை சாப்பிடுன்னு டாக்டர் கொடுக்கணும் சுண்ணாம்புல பண்ண மருந்த. அதெல்லாம் இல்லாம தாம்பூல காரணம். இதெல்லாம் கலி தோஷம் பாருங்க. சுமங்கலிகள் வெத்தலை போட்டுக்க மாட்டேங்கிறா, கல்யாணம் பண்ணவன் வெத்தலை போட மாட்டேங்கிறான், பிரம்மச்சாரி போட்டுக்கிறான், சன்னியாசி எடுக்கிறார். வீட்டுக்குன்னு வந்த உடனே வெத்தலை அவர் சாப்பிட்றார், பிரம்மச்சாரி போட்டுக்கிறான். ஆறு போட்டுக்கணுமோ அவ போட்டுக்க மாட்டேங்கிறார். இப்படிலாம் போட்டுக்கணுமா? மூக்குத்தி ரொம்ப அவசியமா, ரவிக்க ரொம்ப அவசியமா. இது யாரு ஆத்தியாயனர் சொல்றார் மகர்ஷி. காமசாஸ்திரம் எழுதியிருக்கார். இந்த புஸ்தகத்தை இப்ப பம்பாயில இருந்து கேட்டா கொடுக்க மாட்டாங்க. ஆறாவது எங்களை போல வித்வான்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தாதான் இப்ப கொடுக்குறாங்க அந்த புஸ்தகத்தை. ஏன்னா அதுல காமத்தை பத்தி சொல்லியிருக்கு. இப்ப இருக்கிறதுல இதுவரை நான் மோர கலைப்பு உண்டமா அந்த புஸ்தகத்தை கொடுக்க மாட்டேங்கிறா. சில மருந்து டாக்டர் எழுதி கொடுத்தாதான் கொடுக்குறான் பாருங்க. அது மாதிரி இந்த புஸ்தகத்தை கொடுக்கறது இல்லைவா, வியாபாரத்துக்காக போடல. அது மாதிரி இதெல்லாம் அவசியம் தரிச்சுக்கணுமா. இத்தனையும் அம்பாள் தரிச்சுன்னு வந்தாளா லோகக்ஷேமார்த்தமாய் உலகத்துக்கு தெரியணும்.